பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். இன்னைக்கு நம்ம ஏஎல்பி முறைப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாரி பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். ஏன்னா எல்லாருமே பொதுவா பாரம்பரிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன் சொல்றாங்க. அதுல உங்களுடைய முறைப்படி ஒரு சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அத பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய சபஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் மிமாகிரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சனம். சனிப்பெயர்ச்சி அப்படின்னாவே ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு அலாட்டாக இருக்கக்கூடிய பெயர்ச்சி. குரு கூட அவ்வளவு பயப்பட மாட்டாங்க. சனி அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஜனங்க கிட்ட ஒரு என்ன பண்ண போகுதோ அப்படின்னு. ஏன்னா அவர் 7.5 வருஷம் வச்சு செஞ்சிடுறாரு இல்லையா, 2.5 வருஷம் வச்சு செஞ்சிடுறாரு அப்படிங்கிறனால 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அப்படி ஜென்ம சனி, பாத சனி, விரய சனி, நிறைய இந்த சனிக்கு தான் இத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஏங்க மற்ற கிரகங்கள் பண்ணுறது இல்லையா? எல்லா கிரகங்களும் அதோட வேலையை பண்ணாலுமே இந்த கலியுகத்தில் நீதிமான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சனி தான். உங்களோட கர்மா என்ன, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு டைம். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு கெட்டதே நடந்துட்டு இருக்கா? இல்லை. எப்பவுமே நல்லாமே இருக்கோமா? இல்லை. இந்த 2 விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி தான் கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு பார்ட். ஏன்னா அவன் தான் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் தான் தொழில்காரகன். அவன் தான் லாபங்களை கொடுக்கக்கூடியவனும் சனி தான். ஸோ சனிக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்கள் தொழில் அப்படிங்கிற விஷயமுமே சனி தான் நிர்ணயம் பண்ணுறார். சனி கூட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு, எந்த கிரகத்தினுடைய விஷயங்கள் அவர் இருக்கார், அதை சார்ந்து உங்களுக்கு தொழிலே அமைப்போகுது. அப்போ சனி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக எல்லாரும் ஜோசியத்தை நம்பாதவங்க கூட சனி பயிற்சி நம்புவோம். வேணுமா 7.5 சனிங்கிறாங்கடா என்னடான்னு. அப்போ இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி, ஏன்னா 2 இருக்குது. வாக்கியம் ஆக்சுவலாக 2026 மார்ச்சில் தான் ஆகுறாரு. ஒரு வருஷம் வித்தியாசங்கள் கடந்த ஒரு 2-3 தடவையாக சனி பயிற்சி வந்திருக்கு. திருநள்ளாறில் அனுஷ்டிக்கக்கூடிய சனி பயிற்சி 2026 தான் இருக்கும். திருக்கணிதம் அப்படிங்கிறது முதல் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம். இப்போ வாக்கியங்கிறது நம்மளோட ரிஷிகள் எல்லாம் அவங்களோட ஞான திருஷ்டியில் அதை உணர்ந்து கேட்டு சொன்னது. அதையெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தி சனி நகர்ந்துச்சான்னு டெலஸ்கோப்பில் பார்த்து திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம். காஞ்சி மகாபெரிவர் இருக்கிறப்பே திருக்கணிதத்தோட ஃபாலோ பண்ணலான்னுலாம் சொல்லிட்டாங்க. பட் அந்த கோவில்களில் பண்ணக்கூடியது அந்த வாக்கியம் அப்படிங்கிறதையே கடைபிடிக்கிறாங்க. பட் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து நகர்ந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ இந்த மீனராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஹப்பா அப்படின்னு இருக்குங்கிறத பார்த்தோம்னா கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3க்கும் மகரத்துக்கு 7.5 சனியிலிருந்து நிவர்த்தி, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது, கடகத்துக்கு அஷ்டம சனி முடியுது அப்படிங்கிறது. நீங்கள் கேட்ட மாதிரி அட்சய லக்ன பத்ததிங்கிறது தான் ஏஎல்பி. அது என்ன அட்சய லக்ன பத்ததின்னா, உங்களுக்கு எல்லாமே வயசுக்கு தானே பலன். நீங்கள் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தசை நடக்கும் இல்லையா, அது படிக்க தான் நீங்கள் எல்லா பெயர்ச்சி பலன்களுமே பார்க்குறப்ப உங்கள் ஜாதகப்படி துல்லியமான பலன் கிடைக்கிறதுன்னு ஜாதகப்படி இருக்கும். நம்ம இப்போ ராசிப்படி இருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 20% அதோடைய வேலையை அது செய்யும். இதுதான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். ஜாதகப்படி தான் உனக்கு பலன் அப்படிங்கிறது எல்லா ஜோசியருமே அதான் சொல்கிறாங்க. என்ன நாங்கள் பொது பலன் சொன்னாலுமே ஜாதகப்படி என்ன தசை போயிட்டுருக்கு, எங்கே இருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு. இப்போது சிபி எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கார். இப்போ கோயம்புத்தூர் சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு தான் நம்ம பலன் சொல்லணும். நீங்கள் பிறந்த ஊரை வச்சு நான் பலன் சொல்ல முடியாது. அதுதான் அட்சய லக்ன பத்ததி. அப்படியே நகர்ந்து நகர்ந்து மாறிட்டே வரோம் இல்லையா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். அந்த முறையில் தான் நம்ம இன்னைக்கு பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் சார்? மேச ராசி, மேஷ லக்னம், அட்சய லக்னமாவோ அட்சய ராசிவோ போயிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு விரைச்சனி ஆரம்பம். ஐயோ எனக்கு எல்லாமே விரயம் ஆயிடுமா அப்படின்னா இல்லை. 11ல் இருந்த போனோம் 2 வருஷம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை தான் எனக்கு தெரிஞ்சு.
இப்ப இந்த சனிப்பெயர்ச்சியில் நல்ல ஒரு மாற்றங்கள், இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி, ஒரு வீடு, மனை விற்பனை பண்ணணும், இடம் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம். ஏஎல்பி முறைப்படி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குங்க சார்? ரிஷபராசிக்கு நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து 10ல் சனி இருந்தாரு. இப்ப 11க்கு வராரு. எல்லாமே லாபம். வேலையில் நல்ல ஒரு மாற்றம். தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிறப்பானதாக ஒரு அமைப்பாவே இருக்கும். மனம் சார்ந்த ஒரு சின்ன அ ஒ இது இருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில், வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பர். 90% ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபர். மிதுன ராசிக்கு ஏஎல்பி முறைப்படி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? மிதுன ராசி, மிதுன லக்னம், மிதுன ராசி இன்னைக்கு அட்சய லக்னமா மிதுன லக்னம் போறவங்களுக்கு தொழில் தான். வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். கர்ம சனியா உங்களுக்கு மாறுறாரு. அப்ப கர்மான்னா செயல். உங்களோட செயல்ல சோம்பேறித்தனத்தை விட்டு செயல்பட்டுனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். வார்த்தைகள் தடிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லிடலாம். கடன் வாங்குறப்ப தொழில் ரீதியா கடன் வாங்க வச்சுடும். ஸோ அங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள். கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? கடக லக்னம், கடக ராசி, அஷ்டம சனி நிவர்த்தி ஆயிடுச்சு. முக்கியமா கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு ரிலீவ் டைமு. பாக்கிய சனியாக மாறி போறாரு. ஸோ ஒரு அற்புதமான நிலை. இறை வழிபாடுகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அப்பா வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தீரும். ஸோ பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். முயற்சிகள் மாத்திரம் தடைப்படும். முயற்சி தோள்பட்டை, கழுத்து சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த சனிப்பயிற்சி குடுக்கும். கால்ல வலி, கால் வலி அந்த மாரியான விஷயங்கள் இந்த சனிப்பயிற்சி குடுக்கும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் முதல்ல அஷ்டம சனியிலேருந்து நீங்க எஸ்கேபிசம் ஆயிட்டீங்க. அப்பா! அப்படின்னு இருக்கும். ஸோ கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்கு. சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? சிம்ம ராசி, சிம்ம லக்னம், அஷ்டம சனி ஆரம்பிக்குது. முதல் கண்டக சனியில் இருந்தது. இப்ப அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப, முக்கியமா தாயார், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், இதனால விரயங்களை குடுக்கக்கூடியதா இருக்கும். அலைச்சல் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாரி வருமானம் கொஞ்சம் ஸ்லோவாகும். வருமானம் நல்ல பரபரான்னு இருந்தா ஏன் அப்படின்னு சொன்னா, இப்பயே சமீபமாவே சிம்ம ராசிய வச்சு தான் செஞ்சுட்ருக்காரு. வருமானம் தடைபடும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்காது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமான முடிவுகள் தேவை. எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த வேலையும் பண்ணிடாதீங்க. அஷ்டம சனி கவனம். கன்னி ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க சார்? கன்னி கண்டக சனிக்கு போகுது. சனியோட பார்வையிலே கன்னி ராசி இருக்கு. சனி, சந்திரன் பார்வை அப்படிங்கிறது மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சோம்பேறித்தனம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள குடுத்துருவாரு. ஸோ அந்த சோம்பேறித்தனத்த அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுடைய தலை சார்ந்த, தலை நரம்பு சார்ந்த விஷயங்கள், சிந்தனை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களோட பேச்சுனால பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. அதே மாரி உங்களோட வீடு, மனை வாசல கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை குடுக்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். அப்பாவோட ஆரோக்கியத்த பார்த்துக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? துலாம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருந்தார். 6 எப்பவுமே இந்த பாபக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேத்து இவங்கெல்லாம் வந்து 3, 6 இந்த மாரியான இடங்கள்ல இருந்தா நல்லதுன்னு. இப்ப துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போறார். ஸோ தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு இத்தன நாள் இல்லாம ஒரு அபிவிருத்தி, புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த துலா ராசிக்காரங்கள் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காலமாக இந்த ஒரு காலத்தை எடுத்துக்கணும். துலா ராசிக்கு வேலை சம்பந்தப்பட்டு, வேலை பண்ற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் உருவாகி வரலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். கவனம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்குங்க? விருச்சிக ராசி அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து பூர்வ புண்ணிய சனியா மாறியிருக்கேன். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஆக்சுவலி கடகம், விருச்சிகம், மகரம் இது 3க்குமே வந்து ஒரு நல்ல பலனை தான் குடுக்குது. இது பொது பலனா இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி இன்றைக்கு உங்களுடைய வயதோட்டம் சார்ந்ததா இருக்கும். விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருந்த சனி நிவர்த்தி ஆனதுனால இதுவரைக்கும் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள், அம்மாக்கும் நமக்கும் இருந்த ஒரு பிரச்சனைகள், வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு நெனச்ச அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதிலிருந்து தடையெல்லாம் நீங்கி, இப்ப அவங்க அதை நோக்கிய ஒரு பயணத்துல போலாம். 92% விருச்சிக ராசிக்கு நல்ல சனி பெயர்ச்சி தான்.
தனுசு ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்குங்க? தனுசு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஸோ அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில பாதி அப்படிங்கிறப்ப முதல் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் கை வைப்பாரு. ஆனா பொருளாதார ராசியில போறாரு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சனி வக்கரமாற வரைக்கும் கவனமாகவே இருக்கணும். தனுசு ராசி வீடு மனை வாசல் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதில் மிக கவனம். வில்லங்கமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல போய் சிக்கிடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். ஆனால் தனுசு ராசி கவனமா இருக்க வேண்டியது வண்டி, வாகனம், வீடு மற்றும் ஆரோக்கியம். மகர ராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி எப்படி இருக்குங்க? மகரத்துக்கு 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு போறார். ஸோ அது நல்ல இடம் தான். உங்களுக்கு இன்னைக்கு தசாபுக்திகள் என்ன நடக்குதுன்னு பார்க்காம வெறும் மகர ராசியாக உங்களோடது இன்னைக்கு அட்சய லக்னம், மகர லக்னமா போயிட்டு இருந்தா கூட எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி. நான் போட்டித் தேர்வு எழுதிட்டே இருந்தேன். நீட் எழுதினேன். இல்லை என்னென்னமோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? போட்டித் தேர்வுகள் அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இனிமேல் மகர ராசி முக்கியமாக மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எடுக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும். முயற்சியில் சுணக்கம் காமிக்காமல் இருங்க. கொஞ்சம் வேலை பண்ணீங்கன்னா மகர ராசி ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு வரும். எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி, திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம், காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பத்துக்கு கடைசி 2.5 வருஷமாக எடுத்துக்கிறோம். ஸோ 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி அப்படிங்கிறப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக கும்பராசி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 62% தான் நல்லா இருக்குது. வாக்கினால் பிரச்சனைகள், நான் பேச போய் வலிய போய் பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றது, குடும்ப உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறது. வருமானம் பாதிக்காது. எனக்கு வருமானம் நல்லா இருக்குமாய்யா? வருமானம் நல்லா இருக்கும். ஆனால் எப்போவுமே பொருளாதாரம் உயர்ந்ததுன்னா உறவுகள் கெடும். சம்பாத்தியம் ஓடிட்டு இருக்கிறப்ப மற்ற விஷயத்தை மறந்துடுவான். அந்த மாதிரி ஓட வைக்க போகிறாரு. தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், தொழில் முன்னேற்றம். வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய கடன்களை உருவாக்கிக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. மீனராசி நேயர்களுக்கு ஏஎல்பி முறைப்படி சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மீனம் ஜென்ம சனி ஆரம்பிக்குது. பயப்பட வேண்டாம். குருவோட வீட்டில் சுபத்துவமாக வந்து உட்கார்றார் சனி அப்படின்னு சொல்லணும். மீனம் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த சனிப்பயிற்சி ஜென்ம சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான சனிப்பெயர்ச்சியாக தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. உங்களோட வேலை சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாற்றுக்குள்ளே நடந்துடணும். இல்லைன்னா நிதானமாயிடும். அப்படியே ஸ்லோ ஸ்டெடியாக போக ஆரம்பிக்கும். முயற்சிகள் அது உங்களுக்கு தோள்பட்டை வலி, கை வலி, கையில் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலைகளில் கவனமாக இருத்தல் நலம் மீனம். சார் இப்போ இந்த 2025ல் சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாருமே பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனால் இந்த வருடம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த கோயில் சொல்லுவீங்க? 2025 எங்கள் அச்சய லக்ன பద్ధதியில் தனுசு ராசியை இந்த 25ஆம் வருஷத்துக்கு உண்டான லக்னமாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த தனுசு ராசி லக்னமாக வரப்போ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியுடைய வழிபாடு, ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போகிறது முக்கியமாக. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அந்த அம்பாளை தரிசித்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது. ப்ளஸ் சுவாமிமலை முருகனை எல்லாருமே இந்த வருஷம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். சார் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க வேல்மாறல் படிங்க. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ராஜராஜேஸ்வரியை நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லுங்க போகிறோம். டெய்லி ஒரு 9 தடவை சொல்லிட்டு போங்க. ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ 2025க்கு உண்டான தெய்வ வழிபாடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிங்கிற லலிதையினுடைய வழிபாடும் சுவாமிமலை முருகனுடைய வழிபாடும் சிறப்பானதாக இந்த ஆண்டை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் நம்ம சனி பயிற்சி பற்றி பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.